இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் 6 முதல் 12 கிலோமீட்டர் வேகமான காற்றுடன் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை சற்று உயர்ந்து வருகிறது. மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து பயிர் கழிவு மூடாக்கு இடவும். பகல் நேர மற்றும் இரவு நேர வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதால் நடவு செய்யப்பட்ட நவரை பருவ நெல் பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சி வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டேருக்கு பாஸ்போமிடான் 40 SL எனும் மருந்தினை 600 மில்லி லிட்டர் அளவு 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். 40 நாட்கள் வயதுடைய நிலக்கடலை பயிருக்கு மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து ஹெக்டேருக்கு 400 கிலோ என்ற அளவில் ஜிப்சம் இடவும். நிலவும் அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் காற்றின் ஈரப்பதமானது கோடைக்கால இரவை எள் சாகுபடிக்கு உகந்ததாக உள்ளதால் இம்மாத இறுதிக்குள் எள் விதைப்பினை மேற்கொள்ளவும். 60 நாட்கள் வயதுடைய முன்பருவ மற்றும் 30 நாட்கள் வயதுடைய மத்திய கால கரும்பு பயிருக்கு ஒரு ஹெக்டேருக்கு 91 கிலோ தழைச்சத்து மற்றும் 37 கிலோ சாம்பல் சத்து உரத்தினை மேலுரமாக இட்டு நீர்ப்பாசனம் செய்யவும். வாழையில் பாக்டீரியா குருத்து அழுகல் நோய் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ப்ளீச்சிங் பவுடரை 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் வீதம் கலந்து கன்றின் அருகில் ஊற்றவும். நிலவும் வறண்ட வானிலையில் மண்ணின் ஈரப்பதம் இருக்கும் பொழுது பூ வராத மா மரங்களுக்கு பூக்களின் உற்பத்தியை தூண்டுவதற்கு 1 லிட்டர் தண்ணீரில் 0.5% யூரியா 5 கிராம் அல்லது 1% 10 கிராம் பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலை தெளிக்கவும். மண்ணில் ஈரப்பதம் இருக்கும் பொழுது மாமரங்களில் பூக்கள் உதிராமல் இருக்கவும் மற்றும் அதிக காய்கள் பிடிக்கவும் 2% பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலை தெளிக்கவும். நிலவும் வறண்ட வானிலையை கருத்தில் கொண்டு அறுவடை செய்த மஞ்சள் கிழங்கினை பதப்படுத்தி சந்தைப்படுத்தவும். பகல் நேர வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதால் கால்நடை மற்றும் கோழிகளுக்கு போதுமான அளவு சுத்தமான குடிநீர் அளிக்கவும். தற்போது நிலவும் வானிலையால் ராணிகேட் நோய் வர வாய்ப்புள்ளது. குறிப்பாக வீடுகளில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு இந்நோய் வர அதிக வாய்ப்புள்ளது. எனவே அருகாமையில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் தகுந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும்.